இட்ஸ் மீ சிவன்யா. என்னோட சேனலில் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. ஒன்றை செய் நன்றை செய் அதை இன்றே செய்யன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாள் கனவு யூடியூப் சேனல் நம்மளும் ஓப்பன் பண்ணணும், அதான் உடனே ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேங்க, நான் ரொம்ப மொக்கப்பட விரும்பலை. இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. என்னோட டே டு டே லைஃப்பில் நான் என்னென்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆஸ் யூஸ்வல் மார்னிங் எந்திரிச்சு கோலம் போட்டுட்டு ட்ரெஸ் இருந்தது அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு, என்னோடய ஹஸ்பண்ட் டெய்லி மாப் போடுறதுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணுவார். இன்றைக்கி சார் நல்லா மாப் போட்டு முடிச்சிட்டாங்க. என்னடா அவ தண்ணியை கொதிக்க வச்சு மூடுறாளே, கண்டுபிடிச்சிருப்பீங்க, மேகி தாங்க பண்ண போகிறேன். There was a song with your name as the title. Oh yeah, I wish there was a song with your name as the title. Oh yeah. என்னடா இவ காய் எதுவுமே போட காணோம் அப்படின்னு யோசிக்காதீங்க. எங்கள் வீட்டு சாருக்கு ஒன்லி இப்படி பண்ணால் தான் பிடிக்கும். வெஜ்ஜீஸ் எதுவும் போடக்கூடாது, எக்கு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அவங்க கொடுக்குற மசாலாவை அப்படியே டாஸ் பண்ணி கொடுத்தா போதும், நல்லா சாப்பிடுவாங்க. எனக்கு தான் காஃபி போட்டுட்ருக்கேன். நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம். டன்டடா, மேகி ரெடி. கூடவே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் பப்பாயா இருந்தது, அதையும் கட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து முடிச்சிட்டேன். இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் ஓவர். நெக்ஸ்ட் லஞ்ச் ரொட்டீன் பார்க்கலாம். லஞ்சுக்கு வெண்பொங்கல் ரெடி பண்ண போகிறேன். என்னடா லஞ்சுக்கு வெண்பொங்கலா? ஆமாங்க, இன்னைக்கு ஹவுஸ் கிளீனிங் ஒர்க்கெலாம் ரொம்ப அதிகமாக இருந்ததா, சரி ஈஸியாக குயிக்காக ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு மிளகு, சீரகம், முந்திரி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி குயிக்காக ஒரு வெண்பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. மியூசிக் நல்லா இருக்குல்ல? எனக்கும் மியூசிக் கேட்டுகிட்டே சமைக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். பொங்கல் ரெடி ஆகி கொண்டு இருக்கு. அதுக்கு இடையில நம்ம சட்னி பண்ணிடலாமே. ஆமாம், கோகோனட் துருவி வச்சுருந்தேன், அதை போட்டு சட்னி ரெடி பண்ண போகிறேன். ஃபைனலாக குக்கிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வெசல் வாஷிங் தான். அப்பாடா, வெசல் வாஷிங் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட்டு கவுண்டர் டாப் தான். ஸ்டவ்வை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தா எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட சாப்பிட போயிட்டேங்க. சாப்பிட்ட உடனே நெக்ஸ்ட்டு சிங்க் கிளீனிங்க்கு வந்துட்டேங்க. சிங்கை நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நான் குளிக்கிறேனோ இல்லையோ, என்னோட சிங்கை மட்டும் நான் டெய்லி க்ளீன் பண்ணிடுவேங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கான மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு பார்ப்போம்.